ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே நம்ம பட்டர் நானும் பட்டர் கார்லிக் நானும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னா நீங்கள் வீட் ஃப்ளாரை எடுத்துக்கோங்க. நான் 3 கப்பு மைதாவை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப்பு மைதாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான சால்ட்டு, 1 டீஸ்பூன் சுகரு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதுலேயே 3/4 கப்பு பால், அதாவது வார்மாக இருக்கணுங்க. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கட்டும். அந்த வார்ம் மில்கை வந்து ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலு போட்டுட்டு நமக்கு தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. அட்லீஸ்ட் இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயாவது ஊறணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த புரோட்டா மாவுக்கு பிசைகிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப அமுக்குனிங்கன்னா உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. மாவு உள்ளே அழுத்தி உள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சப்பாத்தி மேலே ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, சப்பாத்தி மாதிரி லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த நானுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் மட்டும் தண்ணி தடவிக்கிங்க. அந்த பக்கம் தாங்க தவா மேலே போட போகிறோம். அதை போட்ட உடனே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடும். அதனால் உங்களுக்கு கீழே விழாது. நான் ஏன்னா தலைகீழே கவுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து விழாது, ஸ்டிக் ஆகிடும். நீங்கள் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தவா வந்து அழகாக அந்த சர்க்குலர் மோஷனில் காமிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த டீ வந்து உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ ஈஸியாக இல்லை ஈவனாக எல்லா இடத்துலையும் குக் ஆகும். வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் உங்களுக்கு மேலே பபிள்ஸ் வரும்போதே தெரிஞ்சிடும் கீழே குக் ஆகிடுச்சின்னு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் திருப்பி போடும்போது லைக் மொத்தமாக தவாவையே திருப்பிடுங்க ஸ்டவ்வுக்கு நேராக. திருப்பிட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஈவனாக அதே மாதிரி சுற்றி காமிக்கும் போது பார்த்திங்கன்னா கீழே அந்த மேலே இருக்கிறதும் கொஞ்சம் நல்லா வெந்துருங்க. இப்போ உங்களுக்கு வேண்டிய பட்டரை வந்து மேலே தடவி கொடுத்துட்டிங்கன்னா அது பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சுங்க. கார்லிக் நான் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் கார்லிக்கை மேலே வச்சுட்டு நம்ம மேலே வந்து லைட்டாக உருட்டிட்டு மேலே அதே மாதிரி தண்ணி கீழே வந்து ஒரு பக்கம் மட்டும் தண்ணி தடவிக்கிங்க. எந்த பக்கம் போட போகிறீங்களோ அந்த பக்கம் மட்டும் தண்ணி தடவிக்கிங்க. அதை வந்து இப்போ நேராக வந்து தவா மேலே போட்டுட்டிங்கன்னா அது கீழே ஸ்டிக் ஆகிடும். இப்போ தலைகீழே இப்போ நீங்கள் காமிக்கும் போது மேலேயும் நல்லா வெந்து வருங்க. இதுலேயும் மேலே பட்டர் தடவி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பட்டர் கார்லிக் நானும் ரெடிங்க. இதுக்கு நான் சிக்கன் மஞ்சூரியன் தான் பண்ணியிருக்கேன். சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.